வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான முட்டை கிரேவி செய்ய போகிறேன். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, 2 பச்சை மிளகா, மிளகாத்தூள், குழம்புத்தூள், முட்டை வேக வச்சு நல்லா ஓடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி எல்லா அளவுகளையும் கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. முட்டை வந்து நான் ஒரு 5 முட்டை தான் வேக வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு வந்து ஒரு 5-6 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாமே அளவுகளையும் நீங்கள் வந்து தேவைக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துருக்கேன். நல்லா சூடானதுக்கு பின்னாடி தேவையான எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே ஒரு 5-6 பூண்டு உரித்து வச்சுருக்க பூண்டை இது கூட சேர்த்துருக்கேன். நல்லா 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ இது கூட கருவேப்பிலை, பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. 2 நல்லா வதங்கட்டும். 1 நிமிஷம் அப்படி வதங்கினதுக்கு பின்னாடி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. வதங்கினாதான் கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ வதங்குறதுக்கு லேட் ஆகாதனால உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமே வெங்காயம் தக்காளி வதங்கும். இப்போ இது கூட கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்புக்கு பதிலாக நீங்கள் தூள் உப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி நல்லா கொஞ்சமாக டார்க் ப்ரௌன் கலர் நல்லா இந்த மாதிரி வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பக்குவம். வெங்காயம் வந்து நல்லா அந்தளவுக்கு வதங்கியிருக்கு. கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கு. அதுக்கு பேரெலாம் நீங்கள் தூள் உப்பு கூட சேர்த்துக்கோங்க. இந்தளவுக்கு வதங்கினதுக்கு பின்னாடி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி கரண்டிலே நல்லா மசிச்சு விடுங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சாதான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். அது வரையும் ஒரு 2 நிமிஷம் அப்படி மூடி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த முட்டையை எங்கிட்ட ஓரமாக கட் பண்ணிக்கிடலாம்.
மாதிரி கட் பண்ணுறப்ப தான் எல்லா கிரேவியும் இந்த மாதிரி மிளகாத்தூள், உப்பு, மசாலா எல்லாமே இதில் சேர்ந்து நல்லா ஒரு கிரேவி நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணாமல் ஃபுல்லாக கூட பாதியாக கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் விருப்பம் தான். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வதங்குறதுக்கு உங்களுக்கு 5, 6 நிமிஷம் ஆகும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பின்னாடி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளையும், குழம்பு தூளையும் இது கூட சேர்த்து எண்ணெயில் இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, மிளகா, இந்த மாதிரி கருவேப்பிலை எல்லாத்தோடையும் இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதங்க விடுங்க மிளகாத்தூளையும். இந்த மாதிரி கரண்டிலே இந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா சீக்கிரம் வந்துடும். இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகும் வதங்குறதுக்கே. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பின்னாடி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலாவை 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி எடுத்திருக்கேன். காரம் அதிகமாக இருந்தால் நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்க வேண்டியதேன். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கொதி வரட்டும். பச்சை வாசனைலாம் போய் நல்லா மிளகாத்தூள்லாம் நல்லா பச்சை வாசனை போய் ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா நல்லா கொதியட்டும். அதுக்கு முன்னாடி முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தூள் உப்பு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொஞ்சம் கிரேவி திக்காக வரந்தோட்டிங்க மூடி போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எந்த அளவுக்கு தேவையோ அது வரையும் இந்த மாதிரி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி திக்காக வரணும் கொஞ்சம். அதுக்கு பின்னாடி முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முட்டையும் இது கூட சேர்த்துட்டு அப்படியே மசாலா எல்லாமே முட்டையில் சேரணும். அது வரையும் ஒரு 2 நிமிஷம் அப்படி நல்லா கொதியட்டும். நல்லா முட்டையில் எல்லாமே மசாலா எல்லாமே சேர்ந்து வந்தாலே கிரேவியும் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ கடைசியாக கொத்தமல்லி இந்த மாதிரி கொத்தமல்லி இலையெல்லாம் சேர்த்து கருவேப்பிலாம் சேர்த்து இந்த மாதிரி தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ ஒரு அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.